ஸ்டாக்கில் போனஸ் இருக்குது, ஸ்ப்ளிட் இருக்குது, டிவிடெண்ட் இருக்குது. ஸ்ப்ளிட்டு டிவிடெண்ட் இருக்குது. நான் ரீசெண்டாக கூட இங்கே ஒரு சென்னையில் வந்து ஒரு லேடியை ஒன்று பார்த்தேன். போர்ட்ஃபோலியோவில் 93 crores வச்சுருக்காங்க. நார்த் இந்தியன் லேடி. ஓகே, 1990 எஸ்ஐபி. ஒரு 2-3 ஸ்டாக்கில் மட்டும் 4 கோடி வச்சுருக்காங்க. வெறும் ஸ்டாக். அப்போ தான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஐபிஓ வரும்போதே போட்டுருந்துருக்காரு அவங்க அப்பா. அவங்க அப்பா கிஃப்ட் பண்ணது இந்த மாதிரி. இந்த ஸ்டாக்கு போடுறேன், வந்தால் வரட்டும் போனால் போட்டோம். எப்படி வந்தால் வரட்டும் போனால் போட்டோம். நீ போனால் போட்டுன்னு சொல்லி நீ 10 போட்டினா அதில் 2 சக்ஸஸ் தானே ஆகும். 2 சக்ஸஸ் ஆகும், 8 பேர் லூஸ் ஆகும். நான் ஒன்று கேட்குறேன், 10 ஸ்டாக் வாங்குறேன். ஓகே, எல்லாமே 1000 ரூபாய். எத்தனை மொத்தமாக ஆச்சு? 10,000 ஆச்சா? 10,000ல் ஒரு 2 ஸ்டாக்கை நான் எடுத்துக்கிறேன். 2 ஸ்டாக்கு அவுட் ஆக போகுது, லாஸ் எவ்வளோ? 2,000 ரூபா. 2 ஸ்டாக்கு வின் ஆக போகுது, ப்ராஃபிட் எவ்வளோ? அந்த 2,000 ரூபாய் தாண்டியும் போயிருக்கோம். யூ கேனாட் இமேஜின். 4 கோடி இருக்கலாம், 10 கோடி இருக்கலாம். ஸோ லாஸ் யூ நோ, பட் ப்ராஃபிட் யூ டோன்ட் நோ. அன்னோன். ஸ்டாக்கில் ப்ராஃபிட் இஸ் அன்னோன். ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எத்தனை போனஸ் போடுவான்னு தெரியாது, எத்தனை டிவிடெண்ட் தருவான்னு தெரியாது. அதனால தான் பழைய காலத்தில் வந்து ஷேராக பேப்பர் வச்சுருந்தாலும் இன்றைக்கி கோடீஸ்வரன். வீட்டில் சும்மா பேப்பராக கிடந்ததெல்லாம் பார்த்துட்டு அது என்ன பேப்பராக இருக்குன்னு பார்த்து எக்ஸ்சேஞ்சில் போய் மாற்றினவெல்லாம் கோடீஸ்வரன் ஆகிட்டான் அடுத்த நாள். ஷேர் அவங்க தாத்தா ஷேர் சும்மா கிடந்திருக்கு பரணியில். ஸோ என்ன அர்த்தம்னா, யூ நோ த லாஸ். கம்மியாக போட்டால் லாஸ் என்னன்னு தெரியும், ஆனால் ப்ராஃபிட் என்னன்னு தெரியாது. அந்த முதலீடு எப்படி அந்த நிறுவனத்தோட நல்ல நிறுவனம் பார்த்து நீ அப்பாவை போட்ட அந்த பிள்ளைக்கு கிஃப்டட் யூசர் ஐடி பாஸ்வேர்டை மறந்துட்ட. நீயும் மறக்கணும், நீயும் போய்ட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது. டெஃபினெட்லி யுவர் கிட் வில் பி அ crorepati. இதை உங்கள் அப்பா உனக்கு பண்ணியிருக்கணும், எங்கள் அப்பா எனக்கு பண்ணியிருந்துருக்கணும், ஆனால் பண்ணலை.